ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இன்மாமேக் சேனல். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம ரேஞ்ச் கான்செப்டையும் மீடியனையும் ஃபுல்லாக தரவாக கிளியர் பண்ணிட்டோம். அடுத்த கான்செப்ட் வந்து மோடு. ஓகேங்களா? மோடுனா தமிழில் முகடுன்னு சொல்லுவாங்க. முகடுனா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது இப்போ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸில் எதனா ஒரு வேல்யூ நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு முகடு. ஓகேங்களா? மோடு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்க. 1 2 2 3 3 5 7 2 கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒன்றுன்றது வந்து எனக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு. அதாவது ஃப்ரீக்வன்சி, எந்த நம்பருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ அதான் வந்து மோடு. ஓகேங்களா? 2க்கு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி இருக்கு. அப்போ இந்த நம்பர் சீரியஸுக்கு மோடு என்னன்னு கேட்டாங்கன்னா 2 தான். ஓகேங்களா? எந்த நம்பர் நம்மளுக்கு நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கோ, எந்த நம்பருக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கோ, எந்த வேர்ட்ஸில் ஒன்றா சொல்லலாம், அதான் மோடு. ஓகேங்களா? மோடுனா ஒன்றுமே இல்லை, ஒரு நம்பர் வந்து நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா அதான் மோடு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் போலாம் பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோடு கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலேயே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இருக்கிற அட்வான்ஸ் மேக்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுலேயுமே அந்த மோடு கான்செப்ட் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? மோட் ஆஃப் த டேட்டா. இப்போ மோடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து மோடாக இருக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 3 வருமா, 12, 3 எத்தனை வாட்டி வந்திருக்கு, 12 எத்தனை வாட்டி வந்திருக்கு, 4, இதெல்லாம் செக் பண்ண தேவை. ஆப்ஷன் பாருங்க, 4 ஆப்ஷன் தான் இருக்கு. இதில் 5 எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க. 5 எனக்கு ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஒரு வாட்டி வந்ததெல்லாம் மோடா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? 8 எத்தனை வாட்டி வந்திருக்கு, ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இல்லை, 4 வந்து 2 வாட்டி வந்திருக்கு. 3 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. 4 தான் 2 வாட்டி வந்திருக்கு. ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு மோடு. ஓகேங்களா? ஒரு வாட்டி வரதெல்லாம் எப்பவுமே மோட ஆகாது. மினிமம் 2 வாட்டிக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவில் எது வந்து மோடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் 28 எத்தனை வாட்டி வந்திருக்கு, ஒரே வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ இது மோடு இல்லை. அடுத்து 31 பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ இதுவும் மோடு இல்லை. 30 ஒரே வாட்டி தான் வந்திருக்கு, மோடு இல்லை. 27 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு, 3 வாட்டி வந்திருக்கு, மோடு. ஓகேங்களா? 3 இல்லைன்னு தெரிஞ்சாலே அடுத்து இருக்கிறது தான் ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் மோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பாயிண்ட்ல டெசிமல்ல கொடுத்துருக்காங்க, டெசிமல்ல கொடுக்குறாங்க, ஃப்ராக்ஷன்ல கொடுக்குறாங்க. எதுவுமே நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? எதுவும் வித்தியாசமே கிடையாது, டிஃபரன்ஸே கிடையாது. எந்த நம்பர் நம்மளுக்கு நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் நம்மளுக்கு மோடு. ஓகேங்களா? இப்போ 7.2 இதில் எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க. ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி வந்திருக்கு. இதுதான் இருக்க வாய்ப்பு அதிகம். அடுத்து 7.3 பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி, 2 வாட்டி வந்திருக்கு. இது 4 வாட்டி வந்திருக்கு. இது 2 வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ இது இல்லை. ஓகேங்களா? 7.4 பார்த்தீங்கன்னா 7.4 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ இது இல்லவே இல்லை. 7.5 பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி, 2 வாட்டி வந்திருக்கு. ஏன்னா 4 வாட்டி வந்தது இருக்கு. அப்போ 2 வாட்டி வந்ததெல்லாம் இங்கே வேல்யூ இதுவே இல்லை. ஓகேங்களா? 7.2ன்றது தான் மோடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், if the mode of the following data is 11, then find the value of k. வந்து மோடு வந்து கொடுத்துட்டாங்க 11, கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு மோடு வந்து 11ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மோடு 11ன்றது தான் அதிக வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கணும். இப்போ வந்து 12, அதாவது இந்த கொஸ்டின் கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கொடுக்குற இந்த சீரீஸ்ல வந்து ஒரு 2 1 இருக்கு, 2 2 இருக்கு, இப்படிலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு நம்பர் வந்து நிறைய வாட்டி வரா மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரே நம்பர் மேக்ஸிமம் அதிகமாக வரா மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சீரியஸ் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன்லாம் ஆகாதால 2 நம்பர் வந்து இப்போ வந்து 1 வந்து எனக்கு 3 வாட்டி வந்துருச்சு, 2 3 வாட்டி வந்துருச்சுன்னா எதாவது மோடு போடலாம். அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அது கொஸ்டின் தப்பு. மோடுன்றது ஒரே நம்பர், அதான் ஒரு நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கும், அது மாதிரி சீரியஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இந்த எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மோடு வந்து 11ன்னு சொல்லிட்டாங்க. 11னா எங்க எத்தனை 11 இருக்கு, 2 11 இருக்கு, 2 12 இருக்கு. ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு மோடுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நம்பர் தான் இருக்கிறதுல அதிக வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கணும். இப்போ எனக்கு 11 இங்கே 3 வாட்டி வந்திருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே 2 வாட்டி தான் இருக்கு. அப்போ இந்த நம்பரும் எனக்கு 11 தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 2k - 1 வந்து 11. அப்போ 2kோட வேல்யூ என்ன வரும்? 2kோட வேல்யூ இங்கே -1 இந்த சைடு போனால் +1 ஆகும். 12, 11 + 1 12 அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா? கேவோட வேல்யூ இங்கே 6. இந்த 2ஆல இதை அடிச்சிங்கன்னா 6 வரும். ஓகேங்களா? ஒரு 2 6 2 12. ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த மோட் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா இஸ் 14, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே. கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு மோடு வந்து 14ன்னு தெரியுது. அப்போ வந்து 14 தான் இருக்கிறதுல அதிக வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கணும். எத்தனை வாட்டி?
12 இங்க 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. அப்ப 14 எனக்கு 3 வாட்டியாச்சும் மினிமம் ரிப்பீட் ஆயிருந்தா தான் அது மோட் ஆக முடியும். ஓகேங்களா? 3 வாட்டியாச்சும் வரணும். இப்போ நான் கேவுக்கு வந்து 14ன்னு கொடுத்தேன்னா 2 வாட்டி தான் வரும். K-1 இங்கேயும் 13 ஆயிடும், K-1 இங்கேயும் 13 ஆயிடும். அப்போ இது செட் ஆகுது. இப்போ K-1ன்றது எனக்கு 14 இருந்தால் தான் 14 3 வாட்டி வரும். ஓகேங்களா? அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும்? -1 அந்த பக்கம் வழி +1 ஆயிடும் 15. ஓகேங்களா? கேவோட வேல்யூ 15. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம மோடுக்கு வந்து சீரியஸா அந்த வேல்யூஸ் கொடுக்குறப்ப பார்த்தோம். இப்போ வந்து டேப்லர் காலத்துல மோடு கொடுக்குறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ மோடுக்கான டேப்லர் காலம் கொடுத்தா அந்த ஃபார்முலா பார்த்துங்க. மீடியனுக்குமே லோவர் பவுண்டரி பிளஸ்ன்னு வரும். ஓகேங்களா? மீடியன் கிளாஸோடைய லோவர் பவுண்டரி, இங்கே மோடு கிளாஸோட லோவர் பவுண்டரி பிளஸ் F1 மைனஸ் F0 பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹைட். இந்த ஹச் இங்க சேம் தான். ஓகேங்களா? கிளாஸ் லென்த். அடுத்து F1 F0 இதெல்லாம் என்னன்னு இந்த கொஸ்டின் வச்சு சொல்றேன் பாருங்க. இப்போ மோடு நான் ஃபர்ஸ்ட் மோடு கிளாஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸுக்கு வந்து நம்ம கூட்டிட்டு அதை 2ஆல் அடிச்சு அதோட அதிகமாக இருக்கிறத மீடியன் கிளாஸ்னு போடுவோம். ஆனால் மோடு கிளாஸ் அதெல்லாம் இல்லை. கொஸ்டினை பார்க்குறீங்க, இந்த ஃப்ரீக்வன்சியில் எது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு வேல்யூ அதை பார்க்குறீங்க. 34ன்றது தான் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதுதான் மோடு கிளாஸ். மோடு கிளாஸ்ன்றது இந்த ஃப்ரீக்வன்சி எங்கே அதிகமாக இருக்கு, ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்பர் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுதான் வந்து மோடு கிளாஸ். இப்போ நம்மளுக்கு வேல்யூ கொடுக்குறப்ப அந்த வேல்யூவில் அதிக வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கிறது தான் வந்து மோடு. இங்கே வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுக்குறப்ப கிளாஸ் இன்டர்வலில் ஃப்ரீக்வன்சி எதுக்கு அதிகமாக இருக்கும், அதாவது 130 140க்குள்ள 34 வேல்யூ இருக்கு. இங்கே தான் நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுதான் மோடு கிளாஸ். மோடு கிளாஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். கொஸ்டினில் எந்த ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் மோடு கிளாஸ். ஓகேங்களா? மோடு கிளாஸ். இப்போ கொஸ்டின் நான் படிப்போம். ஃபைண்ட் த டபுள் ஆஃப் த லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். மோடு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, மாடல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஆஃப் த கிவன் டேட்டா. லோவர் லிமிட்டோட டபுள் கேட்குறாங்க. ஓகேங்களா? லோவர் லிமிட்டோட டபுள்னா இதில் லோவர் லிமிட் என்ன 130, 130 டபுள் 260. இதில் கொஸ்டினில் எதுவுமே கண்டுபிடிக்க சொல்லலை. ஏன்னா ரொம்ப ஈஸி பேசிக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டினில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக மோடை பற்றி. ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் அரௌண்ட் ஆஃப் 2 டெசிமல் பிளேசஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு, இதில் அதிகமாக பெரிய நம்பர் இது 11. அப்போ இதுதான் மோடு கிளாஸ். ஓகேங்களா? இதுதான் மோடு கிளாஸ். இது மோடு கிளாஸோட லோவர் பவுண்டரி. ஓகேங்களா? மோடு கிளாஸோட லோவர் பவுண்டரி. இங்கே கிளாஸ் லென்த் என்ன 5 5 தான் அதிகமாகுது. ஓகேங்களா? 5லேருந்து 10, 10லேருந்து 15. அப்போ டிஃபரன்ஸ் என்ன 5 தான் வந்து இது லென்த் ஆஃப் த கிளாஸ். H வந்து 5. ஓகேங்களா? முதல்ல மோடோட ஃபார்முலா எழுதிடுறேன் பாருங்க. மோடோட ஃபார்முலா L plus F1 minus F0 by 2F1 minus F0 minus F2 into H. ஓகேங்களா? ஃபார்முலா பார்க்குறது ஏதோ பெருசாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? மோடுமே எப்படின்னா மோடு கிளாஸ் உள்ளதான் இருக்கும். மோடோட வேல்யூமே இதுக்குள்ளதான் இருக்கும். மீடியன் எப்படி மீடியன் கிளாஸ் உள்ள இருக்குமோ மோடுமே மோடு கிளாஸ் உள்ளதான் இருக்கும். நம்மளுக்கு வேல்யூ வந்து 20லேருந்து 30க்குள்ளதான் இருக்கும். 20லேருந்து 30க்குள்ளதான் இருக்கும். ஒரே வேல்யூ தான் இருக்கு, அதான் ஆன்சரு. 20லேருந்து 30க்குள்ளதான் இருக்கும், ஒரே வேல்யூ தான் இருக்கும், அதான் ஆன்சரு. இருந்தாலும் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இப்படி போட வேண்டியது எப்படி, மோடு கிளாஸ் உள்ளதான் மோடோட வேல்யூ இருக்கும், அவ்வளவுதான். பார்த்தோன்னே ஆன்சர். ஓகேங்களா? டேபிளர் காலம் கொடுக்குறாங்கன்றதுனால கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு லோவர் பவுண்டரி எழுதிப்போம். F1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோடு கிளாஸோட ஃப்ரீக்வன்சி F1 சொல்லுவாங்க. அந்த மோடு கிளாஸுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த கிளாஸோட ஃப்ரீக்வன்சி F0. மோடு கிளாஸுக்கு அப்புறம் இருக்கிற ஃப்ரீக்வன்சி F2. ஓகேங்களா? இதை பொறுத்து தான் இந்த மோடு கிளாஸ் F1 சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்குது F0, அதுக்கு அடுத்து இருக்குது F2 சொல்லிட்டீங்கன்னா அது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் அவ்வளோதான். Hன்றது நம்மளுக்கு கிளாஸ்ல இருந்து தெரியும் 5. இப்போ L என்னது, L வந்து லோவர் லிமிட் ஆஃப் த மோடு கிளாஸ். லோவர் லிமிட் என்ன 25. ஓகேங்களா? 25 பிளஸ் F1 என்னது, F1 மோடு கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 11. F0 வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறது 9. அடுத்து 2F1 22 மைனஸ் 10 மைனஸ் 9னா மைனஸ் 19 ஆகிடும். இன்ட்டு Hோட வேல்யூ 5. ஓகேங்களா? இப்படிலாம் எழுதிட்டு இருக்காதீங்க. எழுதுறீங்க 25 மொத்தம் இப்படி போட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? கிளாஸ் பார்க்குறீங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும், அதான் ஆன்சர். ஓகேங்களா? 25 ப்ளஸ் முதல் ஒருத்தனே மோடு கிளாஸ்ல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறத கழிச்சு எழுதிருங்க. அடுத்து மோடு கிளாஸ்ல இருந்து மோடு கிளாஸ் 2ஆல் பெருக்கி இதையும் கழிச்சு எழுதிருங்க. ஓகேங்களா? 3ன்னு வரும் இன்ட்டு 5. 25 பிளஸ் 10/3. 10/3னா 3.333 வரும். 28.333 ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா?
ரொம்ப ஈஸியாக இருக்கும் மோடு கிளாஸ். அப்புறம் மோடு கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எப்படி மோடில் வேல்யூஸ் கொடுக்குறப்ப ஒரு வேல்யூ மட்டும் அதிக வாட்டி ரிப்பீட் ஆகுமோ, அதே மாதிரி மோடு கிளாஸில் எப்போவுமே இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு மோடு கிளாஸ் வர மாதிரியோ இல்லை ஃபஸ்ட்டு இருக்கிறது மோடு கிளாஸ் வர மாதிரி தர மாட்டாங்க. இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது தான் மோடு கிளாஸாக வர மாதிரி தருவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால ஏன்னா இப்போ நான் இதை வந்து நான் F1 எடுத்துட்டேன்னா எனக்கு F0 இல்லை. இதை நான் F1 எடுத்துட்டேன், இது எனக்கு மோடு கிளாஸாக வந்துன்னா இப்போ F2 இல்லை. அது மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. ஓகேங்களா? அது மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கவே தேவை. அது மாதிரி கொஸ்டின்ஸ் வரவே வராது. ஓகேங்களா? வந்தால் கொஸ்டின் தப்பு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த மோட் ஆஃப் த கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் ரவுண்ட் ஆஃப் 2 டெசிமல் பிளஸஸ். இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு மோட் எது? 21 ரெண்டுமே சேமாக வந்திருக்கு. இதெல்லாம் மோடாக இருக்காது. ஓகேங்களா? 25 வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் எனக்கு மோடு கிளாஸ். மோடு கிளாஸ் வந்து 70லேருந்து 85க்குள்ள. ஓகேங்களா? 70லேருந்து 85க்குள்ள. இப்போ இது F0 சரி, இது F1 மோடு கிளாஸ்ன்றது F1, இது F0, இது F2. ஓகேங்களா? அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. மோடுன்றது 70லேருந்து 85க்குள்ள தான் இருக்கும். 70லேருந்து 85க்குள்ள தான் எல்லாமே. ஓகேங்களா? அப்போ நம்ம இது போட்டு தான் ஆகணும். மோடோட ஃபார்முலா என்ன? L ப்ளஸ் லோவர் பவுண்டரி. ஓகேங்களா? லோவர் பவுண்டரி வேல்யூ ப்ளஸ் F1 மைனஸ் F0 பை F1 2F1 மைனஸ் F0 சாரி F0 மைனஸ் F2 இன்ட்டு H. ஓகேங்களா? ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ மேலே என்னன்னா இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எழுதுவோம். 25லேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி தான் எழுதணுன்றதுலாம் அவசியம் இல்லை. மொத்தத்தில் லோவர் லிமிட் என்ன அதை மட்டும் 70 எழுதிங்க. இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? மொதல் மோடு கிளாஸ் கண்டுபிடிப்பீங்க. அதோட அதுக்கு மேலே இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 25ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 17. ஓகேங்களா? அடுத்து கீழே 25னா 50 ஆகிடும். 20 8 கூட்டினா 28 ஆகிடும். கீழே 22 ஆகிடும். ஓகேங்களா? இன்ட்டு H. ஹைட் என்னது? 15 இருக்கு. ஹைட் வந்து இங்கே 15 இருக்கு. ஓகேங்களா? 70 ப்ளஸ் 17 இன்ட்டு 15 225 240 255. ஓகேங்களா? 255 பை 22 22 போகிறப்ப 11 22 242 மீதி 13 பை 22 நிற்கும். ஓகேங்களா? 81 புள்ளி சம்திங் வரும். 81 புள்ளி சம்திங்ன்றது ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அவ்வளோதான் நம்மளுக்கு ஆன்சர். ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? டெசிமலில் வருதுன்னா நம்மளுக்கு டெசிமல் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இருந்தால் மட்டும் கண்டுபிடிங்க. நம்மளுக்கு சும்மா செக் பண்ணுறதுக்காகலாம் கண்டுபிடிக்காங்க. அதுதான் ஆன்சராக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மோட் ஆஃப் த டேட்டா கிவன் பிலோ? இப்போ மோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. மோடு கேட்குறதுனால எனக்கு மோட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் பெரிய வேல்யூ, இதுதான் மோட் கிளாஸ். அப்போ எனக்கு ஆன்சர் வந்து மோடு வந்து 20லேருந்து 30க்குள்ள தான் இருக்க போகுது. 20லேருந்து 30க்குள்ள தான் எல்லா வேல்யூமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு மோடோட ஃபார்முலா என்ன? மோட் ஈக்குவல் டு L ப்ளஸ் F1 மைனஸ் F0 2F1 மைனஸ் F0 F2 இன்ட்டு H. ஓகேங்களா? Lன்றது லோவர் பவுண்டரி 20. F1 என்னது? இந்த கிளாஸோட மோடு கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி 6. அதுலேருந்து F0 போச்சுன்னா 1. F0 1 தான். F0 5 தான். F2 5 தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 6லேருந்து 2F1 ஆகிடுமா? 12 மைனஸ் 5 மைனஸ் 5 12 மைனஸ் 10 2 வந்து நிற்கும். H என்ன? கிளாஸ்லேருந்து வந்து 10ன்னு இருக்கு. ஓகேங்களா? 10 2 5. அப்போ எனக்கு ஆன்சர் 25. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the mode of the grouped data is 45.2, lower limit of the model class is model class mode class ஒன்று தான். ஓகேங்களா? 40 class width class length class width எப்படி வேணா சொல்லுவாங்க. 10 F1 வந்து 25 F0 வந்து 18. What is the value of F2? ரவுண்ட் ஆஃப் டு த. ஓகேங்களா? F2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அட்டவணை கொடுக்காம எல்லாமே வந்து வார்த்தைகளால் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்லை. கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. எனக்கு அப்போ மோடோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். மோடோட ஃபார்முலா என்னது? L plus F1 minus F0 2F1 minus F0 minus F2 into H. ஓகேங்களா? ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிங்க. எழுதிட்டு இப்போ இதில் எனக்கு மோடோட வேல்யூ சொல்லிட்டாங்க. 45.2 45.2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 45.2 ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ என்ன? லோவர் பவுண்டரியோட வேல்யூ சொல்லிட்டாங்க. லோவர் பவுண்டரியோட வேல்யூ எங்கே சொல்லியிருந்தாங்க? 40. ஓகேங்களா? 40 ப்ளஸ் F1 மைனஸ் F0. F1ஓட வேல்யூ 25, F0ஓட வேல்யூ 18. டிஃப்ரென்ஸ் என்ன? 7. அப்போ ஓகேங்களா? அப்புறம் 2F1 வந்து 50 ஆகிடும். 50 மைனஸ் 18
50 மைனஸ் 80 நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே போட்டலாம் ஓகேங்களா, எழுதிட்டுலாம் இருக்கிறதால 50ல் 18 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும், 32 இருக்கும். 32 மைனஸ் F2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ஹச்சோட வேல்யூ வந்து கிளாஸ் வித் என்ன சொல்லியிருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 40 இந்த சைடு போயிட்டு என்ன ஆகிடும், கழித்தல் ஆகிடுமா. எப்பவுமே ப்ளஸில் இருந்துச்சு அது ஈக்குவல் தாண்டி போகிறப்ப கழித்தல் ஆகிடும் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும், 45.2ல் 40 போயிடுச்சுன்னா மீதி 5.2 நிற்கும் ஓகேங்களா. அடுத்து இந்த 10 ஒரு வாட்டி ஸ்டெப் எழுதி போடுறேன், இதெல்லாம் நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா. இந்த 10 வந்து நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. எப்பவுமே மேக்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி போகிறப்ப டிவிஷனில் போவோம், டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகும், ப்ளஸ்ஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்போ மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிறது ஈக்குவல்ட்டை தாண்டி வரப்போ ப்ளஸ்ஸாக மாறும் ஓகேங்களா. இப்போ இங்கே 10 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ ஈக்குவல்ட்டை தாண்டி போகிறப்ப ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகிடும், 5.2 டிவைட் பை 10 ஆகும். இதை ஆல்ரெடி இங்கே எனக்கு டெசிமல் இருந்தால் போடுறது வந்து பாதி பேருக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் கஷ்டம் இல்லை, டெசிமல் இருக்கிறப்ப டெசிமல்லே போடுறீங்கன்னா பெஸ்ட்டு. இருந்தாலும் டெசிமல் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணோன்னா கீழே ஒரு 0 ஆட் பண்ணிங்க, அப்போ வந்து இது 52/100ன்னு மாறிடும் ஓகேங்களா. இப்படி எழுதுனாலும் ஒன்று தான் ஓகேங்களா. 7/32 மைனஸ் F2 இருக்குங்களா. இப்போ இதை அடிச்சு போட்டாலும் சரி அடிக்காமல் போட்டாலும் சரி. இப்போ 32ஆல் இது இந்த சைடு கிராஸ் மல்டிபிள், இது இந்த சைடு கிராஸ் மல்டிபிள். இப்போ இந்த 100 வந்து இந்த சைடு போய் கிராஸ் மல்டிபிள் ஆச்சுன்னா ஆகிடும் 700ன்னு ஆகிடும். அதே மாதிரி 32 × 52 30 52 1560 2 52 104 1664 1664 ஆகிடும். 32 52 பெருக்கிறப்ப F2 52 பெருக்கிறப்ப மைனஸ் 52 F2 ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து F2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ இந்த மைனஸ் 52 இருக்கிறதுனால இது இந்த சைடில் வந்தோன்னா ப்ளஸ் ஆகிடும். 52 F2 ஈக்குவல் டு இந்த 700 வந்து இந்த சைடில் வரப்ப மைனஸ் ஆகிடுமா, 964 ஓகேங்களா. 964 நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கேட்டிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக அடித்தா தான் நம்மளுக்கு தெரியும். 52 வந்து 964 எத்தனை வாட்டி போவோம், 52ஆல் நான் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். 1852 1850 வந்து எனக்கு 900ன்னு தெரியும், 1850 எனக்கு 900ன்னு தெரியும். அப்போ 18 2 36, அப்போ 936. அப்போ 18ஓட அதிகம் ஓகேங்களா. 18ஓட அதிகம் எவ்வளோ அதிகம், 18 × 52 போட்டிங்கன்னா 18 × 52 போட்டிங்கன்னா 936. மீதி எனக்கு 14 இருக்குது, இங்கே ஒரு 14 இருக்குது. எனக்கு 964க்கும் 936க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 28 வந்து நிற்குது ஓகேங்களா. இப்போ இந்த 28/52 நிற்குமா, 18ஓட அதிகம். அப்புறம் 28/52 நிற்கும் ஓகேங்களா. 28/52 நிற்கிறப்ப நான் மேலே எழுதிடுறேன் பாருங்க, 18 + 28/52 நிற்கும் ஓகேங்களா. 28/52 4 அடிக்கலாமா, 7/13 எழுதலாமா. 7/13ஓட வேல்யூ என்ன, 7/13 70ன்னு வச்சுக்கோங்க. 0.18.70ன்னு வந்தால் 5, அடுத்து I13 65, மீதி 5, 50னா வந்து 3 13 39. இப்போ வந்து 18.5ன்னு வருது ஓகேங்களா. இப்போ ரவுண்ட் ஆஃப் கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரவுண்ட் ஆஃப் கான்செப்ட்னு ஒன்றுமே இல்லை. எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 7.7 இருந்துச்சுன்னா அது நியரஸ்ட் இன்டிஜர் 8ன்னு போட்டுருங்க. 7.5ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா அது 8 ஆகும், 7.5ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா அது 7 ஆகும் பண்ணும் ஓகேங்களா. எந்த நம்பர் அந்த பாயிண்ட்ல வரப்ப இது 0.5ஓட கம்மியாக இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்பரும் 0.5ஓட அதிகமாக இருந்தால் அது வந்து அடுத்த இருக்க நம்பர்னு போடணும் ஓகேங்களா. 7. இப்போ 5.2ன்னு இருந்துச்சுன்னா இது 8ன்னு எடுக்கணும். 7.48ன்னு இருக்கு, 4.9ன்னு இருக்குன்னா அது 7ன்னு எடுக்கணும் ஓகேங்களா, நியரஸ்ட் இன்டிஜர்னா. இப்போ நம்மளுக்கு 18.53ன்னு இருக்கு, அப்போ வந்து நம்ம 18 எடுக்கக்கூடாது, 19ன்னு எடுக்கணும் ஓகேங்களா. நியரஸ்ட் இன்டிஜர்ன்றது வந்து அடுத்து இருக்க நம்பர் ஓகே. ஏன்னா இங்கே 5ஓட அதிகமாக இருக்கு, அப்போ அடுத்து இருக்க நம்பர். 5ஓட கம்மியாக இருந்ததுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எடுத்துருப்போம் ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, the following data gives the information on the observed lifetime in hours of 225 electronic components. 225 electronic components உடைய லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க. அதோடைய வாட் இஸ் த மாடல் லைஃப் டைம். மாடல்னாலே மோடு தான் ஓகேங்களா. மோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. மோடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல டேப்லர் காலத்தில் மோடு கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மோடு கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மோடு கிளாஸ்னா எது வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நிறைய இருக்கோ அதுதான் வந்து எனக்கு மோட் கிளாஸ், அது பெரிய வேல்யூவாக இருக்குது. அப்போ 61ன்றது தான் எனக்கு வந்து பெரிய வேல்யூ. அப்போ இந்த 30லேருந்து 40ன்றது தான் வந்து எனக்கு மோட் கிளாஸ். போன கொஸ்டின்ஸ்லாம் வந்து வெர்டிகலாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ஹரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து ப்ராப்ளம் இல்லை. அப்போ வந்து
மோடு கிளாஸ்னா இதுதான் F1, அதுக்கு முன்னாடி இருக்கிறது F0, இது F2. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆன்சர் போட வேண்டியதுதான். மோடு ஃபார்முலா என்ன? மோடோட ஃபார்முலா எடுத்துட்டீங்கன்னா எல் பிளஸ் F1 மைனஸ் F0 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹச். ஓகேங்களா? இன்ட்டு ஹச். ஓகேங்களா? எழுதுறதுன்னா நல்லா இருங்க, ஒரு வாட்டி நல்லா எழுதுறேன் பாருங்க. எல் பிளஸ் F1 மைனஸ் F0 பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹச். ஓகேங்களா? இப்போ இதில் எல் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் பவுண்டரி வந்துட்டீங்கன்னா 30. அதாவது மோடு கிளாஸோட லோவர் பவுண்டரி. ஓகேங்களா? இதான் மோடு கிளாஸ், அதோட லோவர் பவுண்டரி இது, ஹையர் பவுண்டரி இது 30. F1 மைனஸ் F2 F1 மைனஸ் F0 இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 9. 61க்கும் 52க்கும். அடுத்து 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2னா இதுலேருந்து இந்த டிஃபரன்ஸ், இதுலேருந்து இந்த டிஃபரன்ஸ், ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2F1 நான் F1 பிளஸ் F1 எழுதலாமா? இதில் ஃபஸ்ட்டு F1 மைனஸ் F0, அடுத்து F1 மைனஸ் F2. ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து கூட்டினாலும் போதும். ஓகேங்களா? ஆனால் வந்து ரெண்டுமே சின்னதாக இருக்க பிரச்சனை இல்லை. பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. டிஃப்ரென்ஸ் எடுக்காதீங்க. F1லேருந்து F0 கழிங்க, F1லேருந்து F2 கழிங்க. மைனஸ் வந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. சிம்பிளும் இங்கே முக்கியம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு 9ன்னு வந்துச்சு. 61லேருந்து 52 டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்ப 61லேருந்து 37 கழிக்கிறப்ப என்ன வரும்? 23 24 வரும். இது ரெண்டுத்தையும் கொடுங்க. ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் தான். ரெண்டுத்தையும் கூட்டினா 33 இன்ட்டு ஹச். லென்த் என்ன? 10. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர். சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த 9 33 அடிச்சிங்கன்னா 3 9 11 3 33. 30 ப்ளஸ் 30/11 30 ப்ளஸ் 30/11 2 11 22 32 ஆகிடும். மீதி 8/11 நிற்கும். 8/11னா 72.72 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃப்ராக்ஷன் வேல்யூ உங்களுக்கு பர்சன்டேஜ் எடுக்கிறப்ப நான் நல்லா சொல்லி தருவேன். ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். அடுத்து அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து அரித்மெட்டிக் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 8/11 நீங்கள் நார்மலாக அடிச்சே போட ஆரம்பிங்க. இப்போ வேல்யூ தெரிஞ்சால் அது பெஸ்ட்டு. 8/11னா 0.80 ஆகிடும். 7 அடுத்து வந்து அதை அடிச்சிங்கன்னா 7 to 7 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? 32.7272 போயிட்டே இருக்கு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 32.73 இருக்கு. ஓகே, இதுதான் கரெக்டு. 32.33 32 இல்லை, 33 இருக்கு, 37 இருக்கு, இல்லை 32.73 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா 72 போகுது இல்லை, இந்த 7 இருக்கா, முன்னாடி இருக்கிற நம்பர் 5 ஆகிடும். முன்னாடி இருக்கிற நம்பர் 1 ஆட் ஆகிடும். ஓகேங்களா? 32.73 ஆன்சர் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The mode of the following data is 8. Find the value of f. இப்போ வந்து இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. மோடு வந்து இதுல இருந்து தான் மோட் நம்ம எடுப்போம். கிளாஸ் இன்டர்வல்ல இருந்து தான். ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே எல்லாம் மோடு. ஓகேங்களா? இங்கே எந்த வேல்யூ பெருசாக இருக்கோ அதுதான் வந்து மோடு கிளாஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கிறதுல பெரிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆ இருந்திருந்தா தான். ஏன்னா அப்போதான் எனக்கு வந்து இது வந்து மோடு கிளாஸ் ஆக முடியும். அதான் மோடு கிளாஸ் வந்து 8ன்றது வந்து எந்த கிளாஸ் உள்ள இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? 6லேருந்து 12க்குள்ளதான் 8 இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இதுதான் எனக்கு மோடு கிளாஸ் உள்ளதான் மோடு இருக்கும். அப்போ எஃப்ன்றது வந்து என்னன்னா F1. ஓகேங்களா? எனக்கு F1ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? F1ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். மோடோட ஃபார்முலா என்ன? லோவர் பவுண்டரி பிளஸ் F1 மைனஸ் F0 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹச். ஓகேங்களா? இப்போ எனக்கு மோடோட வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. எல்லோட வேல்யூ என்ன? 6 ப்ளஸ் முதல்ல இந்த சைடு இருக்கிறத எழுதிடுறேன். F1ஓட வேல்யூ எனக்கு F1ஓட வேல்யூ F1 தான் கொடுத்துருக்காங்க. F0ஓட வேல்யூ இது F0, இது F2. ஓகேங்களா? F0ஓட வேல்யூ 13 2F1. F1க்கு பதில் நான் F1 எழுதிக்கிறேன். F0 மைனஸ் F2 மைனஸ் F0 மைனஸ் F2ன்றப்ப மைனஸ் 13 மைனஸ் 7 கூட்டுறப்ப மைனஸ் 20 ஆகிடும். ஓகேங்களா? இன்ட்டு ஹச் கிளாஸ் லென்த் என்னது? 6. மோடோட வேல்யூ ஈக்குவல் டு தாண்டி மோடோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 6 இருக்கிறது இந்த சைடு போயிட்டு கழித்தல் ஆகிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த தனியாக இருக்கிற நம்பரை முடிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்து தான் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? தனியாக ஒரு நம்பர் ப்ளஸ்லேயே மைனஸாக இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். இந்த 6 இந்த சைடு போயிட்டு மைனஸ் ஆகிடும். 8 மைனஸ் 6 ஆனால் இன்னும் ஒரு 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ F மைனஸ் 13
2f மைனஸ் 20 ஈக்குவல் டு இங்க 2 இருக்கு ஓகேங்களா. இந்த 6 பெருக்கல்ல இருக்கு பாருங்க. இப்போ இந்த இது இல்லை, இது வரைக்கும் தான் இருக்கு. இந்த 6 பெருக்கல்ல இருக்கா, இது ஈக்குவல் தாண்டி போனா வகுத்தல் ஆயிடும். 2/6ன்னு ஆகும். 2/6 1/3ன்னு எழுதலாம் ஓகேங்களா. அப்புறம் இதுல பாருங்க, கீழே வந்து 2 வந்து காமனா வெளியே எடுக்க முடியும் ஓகேங்களா. f மைனஸ் 13 f மைனஸ் 10 இந்த 2 காமனா வெளியே எடுக்கலாமா. இந்த 2 காமனா இருக்கிறது ஈக்குவல் தாண்டி இங்க வகுத்துல இருக்குது, ஈக்குவல் தாண்டி போறப்ப பெருக்கல் ஆயிடும் ஓகேங்களா. அப்ப 2/3 ஆயிடும். f மைனஸ் 13/f மைனஸ் 10 வந்து 2/3. இப்போ f ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இது இந்த சைடு பெருக்கிட்டு இது இந்த சைடு பெருக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, பெஸ்ட் ஆயிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன், f ஓட வேல்யூ 19ன்னு கொடுத்துருக்காங்க. நானே அசியூம் பண்ணிக்கிறேன். 19 ட்ரை பண்ணனா என்ன வரும், 19 ட்ரை பண்ணனா எனக்கு இங்க வந்து 2/3 வருதான்னு பார்க்கணும். 19 மைனஸ் 13 6, 19 மைனஸ் 10 9, 2/3 வந்துடுச்சு. அதான் எனக்கு ஆன்சர். அப்போ 19ன்றது தான் ஆன்சர். அடுத்து மற்றெல்லாம் செக் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. மற்ற 15 செக் பண்ணி 21 செக் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஒன்று தான் ஆன்சர் வர மாதிரி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ எனக்கு 19ன்றது தான் ஆன்சர். மற்றெல்லாம் செக் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்ல எனக்கு ஆன்சர் வரல, 2 3 நான் செக் பண்ணியிருப்பேன். எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் வந்துடுச்சு. அப்புறம் நான் 2 3 செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீன். ஓகே, மீன் கிளாஸ் வந்து மீன் கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம் ஓகேங்களா.